என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சொல்லுங்க ஆண்டவரே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்த எனக்கு கொடுத்ததாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆபத்திலே நம்முடைய அரும் துணையா இருக்கிறார், உமக்கு நன்றி ஆண்டவரே. நம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறார், உமக்கு நன்றி ஆண்டவரே. இல்ல தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் நான் உன்னை மறவேன் என்றவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை காக்கும் தேவனே உமக்கு நன்றி. எங்களை நடத்தும் தேவனே உமக்கு நன்றி. எங்களை கரம் பிடித்து நடத்துபவரே உமக்கு நன்றி. எங்களை காத்துக்கொள்பவரே உமக்கு நன்றி. உமக்கு எல்லா துதியும் கனம் மகிமை ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு நாங்கள் காத்திருக்கும்படிக்காக எங்களை நடத்தும் தெய்வமே உமக்கு நன்றி. எங்களை மறவா இயேசுநாதா உமக்கு நன்றி. எங்களுக்கு நித்திய ஜீவனின் ஆசீர்வாதத்தை கொடுத்தவரே உமக்கு நன்றி. அந்த நித்தியத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. அந்த நித்தியத்துக்காக எங்களை ஏற்படுத்தியதற்காக உமக்கு நன்றி. அந்த நித்தியத்திற்காக எங்களுக்கு தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. அந்த நித்தியத்திற்காக எங்களை கனி கொடுக்கிற வாழ்க்கை நடத்துவதற்காக உமக்கு நன்றி. அந்த நித்தியத்திற்காக ஏற்படுத்தி சித்தப்படி நடத்துவதற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை
என்றும் உள்ளது. தேவன் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த 2வது வாரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நாளிலும் நாம் கடந்த 2 வாரமாக நாம் யோவான் 15வது அதிகாரம் 16-18 வரலும் வாசித்து அந்த வசனங்கள். 1, தேவன் என்னை தேர்ந்தெடுத்தார். 2வது, நல்ல கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காக. 3வது, அவர் நம்மை இந்த உலகில் ஏற்படுத்தினார். இந்த உலகில் நம்மை ஏற்படுத்தினார். அப்போது இந்த 3 காரியங்கள் நமக்குள்ள உறுதியாக நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, அப்பொழுது நமது உலகத்தில் எந்த சூழ்நிலும் அசைக்கப்பட மாட்டோம். ஏனென்றால் கர்த்தர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை, கர்த்தர் யாரை தேர்ந்தெடுத்தாரோ அவர்கள் முன்குறிக்கப்பட்டார்கள். கர்த்தர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் யாரை அழைத்திருக்கிறார்களோ அவரை நீதிமான்களாக்கியிருக்கிறார். கர்த்தர் யாரை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமையாக்கியிருக்கிறார். நமக்கு கடைசியில் என்ன? அந்த மகிமைக்கு நாம் செல்ல வேண்டும். கர்த்தர் நம்மை எங்க மகிமைப்படுத்தணும்? பரலோகத்தில் நமக்கு நித்தியத்தில் நமக்கு மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ கடந்த 2 வாரங்களாக முதலாவது கனித்தரும் ஒரு வாழ்க்கையை பற்றி பார்த்தோம். போன வாரத்திலே தேவன் நம்மை தேர்ந்தெடுத்தார், எப்படி தேர்ந்தெடுத்தார், எப்படிப்பட்ட மக்களை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது, நம்மை ஏற்படுத்தினார். இந்த உலகத்தில் தேவன் நம்மை ஏற்படுத்தினார். He has appointed us. நம்மை ஏற்படுத்தினார். எதற்காக? அவர் சித்தத்தை செய்வதற்காக நம்மை ஏற்படுத்தினார். நம்மளை என்றைக்கும் மறவாத தேவன் அவர். நம்ம என்றைக்கும் மறவாத தேவன் அவர். சரிங்களா? அப்போ அது நிமித்தமாக தேவன் நம்மை எப்பொழுது ஏற்படுத்தினார், தேவன் நம்மை எப்படியாக ஏற்படுத்தினார், தேவன் நம்மை எதற்காக ஏற்படுத்தினார், எந்த சித்தத்துக்காக என்னை ஏற்படுத்தினார், எங்கே என்னை ஏற்படுத்தினார், இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் நாம் கேட்கலாம். அப்படி கேட்போமானாலும் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, நமக்கு ஒரு உறுதி உண்டு. என்னவென்றால், தேவன் யாரை முன்குறித்தாரோ நம்மளை அழைத்திருக்கிறார். நம்மளை அழைத்தது மட்டுமல்ல, நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம சித்தப்படி நம்ம நடத்த இருக்கிறார். அவர் சித்தத்தை நம் வாழ்க்கையில் செய்ய அவர் செய்து முடிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். அவர் என்றைக்கும் வாக்கு மாறாதவர். இஸ்ரவேலை குறித்து ஒரு சித்தத்தை வைத்தார். ஆபிரகாமை அழைத்தார், இஸ்ரவேலை நடத்தினார். 40 நாள் போய் சேர வேண்டிய ஊர்ல அவங்க 40 வருஷம் ஆச்சு. ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்தை இன்னுமாய் உறுதியாக்கும்படிக்காக அப்படி செய்தார். அவர் அவங்கள சுத்தி கூட்டு போனாரு. அநேகர் முறுமுறுத்தார்கள், அநேகர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அநேகர் மரித்தார்கள் வனாந்திரத்திலே. ஆனால் உறுதியான நம்பிக்கையோடும் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக தேவன் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது என்று உறுதியான ஒரு நிலைக்கு வரும்படிக்காகவும், அது மட்டுமல்ல, தேவன் இஸ்ரவேல் குறித்து ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், அந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றுவார் என்ற உறுதியான நம்பிக்கையோட என்ன பண்றாங்க? அவர்கள் கானான் தேசத்துக்கு எவ்வளவு நாள்ல? 40 நாள் போக வேண்டியது 40 வருஷம் ஆயிட்டு. அதே போல அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம் கர்த்தரால் ஏற்படுத்தினவர்கள். நம்ம எங்கேருந்து வந்தோம், எங்க பிறந்தோம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம இன்றைக்கு வசனத்துல பார்க்க போகிறோம். கர்த்தர் எப்படி நம்ம ஏற்படுத்தினார், வேதத்திலிருந்து ஏற்படுத்தினவர்களை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தர் ஏற்படுத்தி நாம் அவருடைய சித்தத்துக்கு அவருடைய பரிபூரணத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அது 4 செகண்ட்ல கர்த்தர் செய்வார். 4 மினிட்ல செய்யலாம், 4 நாளைக்குள்ள உண்டாகலாம், 4 மாதத்துக்குள்ள உண்டாகலாம், 4 வருஷத்துக்குள்ள உண்டாகலாம், இல்லை 40 வருஷம் கூட ஆகட்டும். பட் ஒன்று மட்டும் நிச்சயம் என்னவென்றால், தேவன் அவர் ஏற்படுத்தினவைகளை தம் சித்தப்படி உறுதியாக நிச்சயமாக நிறைவேற்றுவார். அது அவருக்கு மகிமையை கொண்டு வரும். அது நமக்கும் அது மகிமையில் சேர்த்து கொள்ளப்படும். ஆமென். யோபு 36வது அதிகாரம் 1-6 வரலும் நாம் வாசிக்கலாம். யோபு 36வது அதிகாரம்.
பின்னும் எலிகு, நான் பேசி முடியும் மட்டும் சற்றே பொறும். இன்னும் தேவன் பட்சத்தில் நான் சொல்ல வேண்டிய நியாயங்கள் உமக்கு சொல்லி காண்பிப்பேன். நான் தூரத்திலிருந்து என் ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்கினவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன். மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்று இருக்கும். உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணிக்க மாட்டார். மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார். அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாது இருக்கிறார், சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். மீதியானதை நீங்கள் வாசிக்கலாம். அப்ப இந்த யோபு 36 அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க, தேவன் எந்த மனுஷனையும் புறக்கணிக்க மாட்டார். முதலாவது தேவன் எல்லா மனிதனையும் அறிந்திருக்கிறார். தேவன் முக்கிய விசேஷமாக தன்னுடைய ஜனங்களை இன்னும் விசேஷமாக அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய அறிவு அவரோடு இருக்கிறது. அவருடைய கர்த்தருடைய நீதி இருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பும் அவரிடத்தில் இருக்கிறது. அப்ப தேவன் எந்த மனுஷனையும் என்ன பண்ண மாட்டார், புறக்கணிக்க மாட்டார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பார். சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பார். அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது 6வது வசனத்தில், that his purpose, he is mighty to fulfill his purpose. அதாவது அவர் சித்தத்தை நிறைவு செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எப்படி இருக்க, தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அந்த உறுதியான நம்பிக்கை நமக்கு வேண்டும். தேவன் என்னை குறித்து தேவன் அறிவுள்ளவராக இருக்கிறார். he has got knowledge about me. எப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்பாக நாம் பார்க்க போகிறோம். மூன்றாவது, தேவன் என் வாழ்க்கையில நீதி செய்கிறார். அப்ப நான் மனம் திருந்தி ஒரு இடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் எனக்குள்ள நீதி செய்கிறார். நான்காவது, நியாயம் தீர்க்கிறார். நியாயத்தில் சொல்றாரு, அவர் துர்மார்க்கரை பிழைக்க ஒட்டாது இருக்கிறார், சிறுமை உள்ளவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். நியாயத்தை விசாரிக்கிறார். அப்ப தேவன் யாரையும் என்ன பண்ண மாட்டாரு, புறக்கணிக்க மாட்டார். தேவன் யாரையும் புறக்கணிக்க மாட்டார். எல்லோருக்கும் என்ன செய்யறாரு, எல்லோரிடத்திற்கும் தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு விசேஷமான தாளந்துகள். எனக்கும் சரி, எனக்கு ஒரு விசேஷமான தாளந்துகள், என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு மற்ற எல்லாருக்கும் விசேஷமான மனைவி பிள்ளைகளுக்கு விசேஷமான தாளந்துகள், உங்க வீட்லையும் சரி, உங்களுக்கும் சரி, உங்க கூட இருக்கும் உங்க குடும்பத்தில் ஒவ்வொருக்கும் விசேஷமான தாளந்துகள், நம்ம சுற்றி இருக்க எல்லாருக்கும் விசேஷமான தாளந்துகள். இந்த விசேஷமான தாளந்துகளை கர்த்தர் செய்றாரு, தன்னுடைய சித்தப்படி அதை பயன்படுத்துகிறார். யாரையும் புறக்கணிக்காமல் அந்த தாளந்துகள் கனி கொடுத்து என்ன செய்கிறது, கடைசியில் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்படுகிறது. அது கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்படும் பொழுது அது மகிமையாய் உண்டாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அது மகிமையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது அவங்க என்ன பண்ண, உலகத்துக்காக நம்மளை பயன்படுத்திட்டு நம்ம நல்லா பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்பாயின்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேலை முடிஞ்சதுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. ஒன்று அந்த கம்பெனி வச்சுமா, இல்லாட்டி அந்த கம்பெனி நம்ம இன்னொரு கம்பெனிக்கு போகிறோம். அப்போ நம்மளை எதற்காக, அவருடைய சித்தத்தை கம்பெனியோட சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை நியமிக்கப்படுகிறார்கள். நம்ம என்ன பண்ணுறாங்க, அவங்க நம்ம ஏற்படுத்தினார்கள். அந்தந்த தாளந்துக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் போனாக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு தாளந்துக்குரிய அந்த வேலைகள் நடக்கும். அப்போ நமக்குரிய தாளந்தின்படி அந்த இடத்துல வேலை செய்வோம். அப்போ எல்லாத்தையும் சேர்த்துனது அது எல்லாம் அப்போ எல்லாம் சேரும் பொழுதுதான் அந்த நிர்வாகத்துடைய பரிபூர்ணத்தை காணலாம். அதே போலதான் அப்போ நம்ம மனுஷனாகி நமக்கு இந்த சரீரம் மண்ணு தான். இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற ஜீவனானது ஜீவாதிபதியாக தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அப்போ முதலாவது எனக்கு என்ன சித்தம், தேவனுடைய சித்தம். அவர் சித்தத்தை நான் செய்வதாக இருக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தை செய்ய நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது எனக்குள்ள இருக்கிற தாளந்துகளை கர்த்தர் முதலாவது தேவனுடைய சித்தத்துக்காக பயன்படுத்துவார். அவனவன் தாளந்துகளை தேவன் அவனுக்கு பயன்படுத்தும் பொழுது இதை எல்லாத்தையும் சேர்த்து அணைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க அது பரிபூர்ணம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். சரிங்களா?
சரி, இன்றைக்கு சில காரியங்கள் நான் பார்க்கல. எபேசியர் 1வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 3-4 வாசிக்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலகம் தோற்றுவதற்கு முன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, பிரியமானவர்களுக்குள் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? உலகம் எப்ப நம்ம தேர்ந்தெடுத்தாரா? உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே. இந்த உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே நம்ம எப்படி தேர்ந்தெடுத்தாரு? தமக்கென்று தெரிந்து கொடுத்துள்ள மட்டுமல்லாமல் சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் பேசவில்லை. ஆனால் எதற்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார்? தேவன் எப்பொழுது தேர்ந்தெடுத்தார்? என்னை உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே தேர்ந்தெடுத்து அவர் சம்பூர்ணமான சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்குள் உண்டாயிருக்கும்படிக்கு. ஏன்? அப்பொழுதுதான் அவருடைய சித்தத்தை நாம் பரிபூர்ணமாக்க நாம் என்ன திராணி உள்ளவர்களாக இருப்போம். 10-11 வாசிச்சு பாருங்க. தமக்குள் தீர்மானத்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனை தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம். 10-11 வாசிக்கும் பொழுது, அதே எபேசியர் 1:10-11 வாசிக்கும் என்ன சொல்றாரு? அவர் தமக்குள்ளே தீர்மானத்திலிருந்து தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். காலங்கள் நிறைவேறும் பொழுது, 9வது வசனம், காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறோமாகிய சகலம் கிறிஸ்துக்குள்ளே கூடப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானம். அப்ப என்ன? எதுக்காக நம்ம தீர்மானித்தார்? எதற்காக உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார்? பரலோகத்திலும் பூலோகத்திலும் என்ன பண்ணது? சகலம் அவருக்குள்ள ஒப்புரவாக்கப்பட வேண்டும் என்று. அப்ப அந்த ஒப்புரவாக்கப்படுவதற்கு யார் தேவை? அவர் அனாதி தீர்மானத்தின்படி நியமிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஏற்படுத்தின உங்களையும் எங்களையும் தேவன் அழைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே நமக்குள்ள எப்படிப்பட்ட தாளந்துகள் இருக்கட்டும், நம்ம கிட்ட எதுவா இருக்கட்டும், எல்லாவற்றையும் செகண்டரி. மத்தேயு 6:33 சொல்வது போல தேவனுடைய நீதியும் அவர் ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இது சகலமும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படும். உங்களுக்கு பின்னால வரும். It will come behind you. Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things will be added. கூட்டி கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள். அவருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுவோமானால் அப்ப எனக்கு என்ன வெளி உண்டாகும்? நான் உலகம் தோற்றுவதற்கு முன்பாக தீர்மானிக்கப்பட்டவன். நான் உலகம் தோற்றுவதற்கு முன்பாக அவர் சித்தத்தை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவன். நான் உலகம் தோற்றுவதற்கு முன்பாக நான் அழைக்கப்பட்டவன். நான் கனிதரும் வாழ்க்கையாய் கனிதருவதற்காக நான் அழைக்கப்பட்டவன் என்று நமக்கு அந்த சிந்தை வரும். சரிங்களா? 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9-11 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்குள் அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து
பரிசுத்த அழைப்பினால் அழைத்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஹல்லேலூயா. அவர் பாருங்க என்ன சொல்றாரு, நம்முடைய கிரியையின்படி அல்ல. பவுல் சொல்றாரு, என்னுடைய கிரியையின்படி அல்ல. நம்முடைய கிரியைகள் கிடையாது. நம்முடைய கிரியைகள் ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய கிரியைகளோ, என்னுடைய நன்மைகளோ, நான் செய்கிறதோ, நான் செய்ததோ, என்னுடைய சொத்தோ, என்னுடைய ஆஸ்தியோ, என்னுடைய அந்தஸ்தோ, என்னுடைய செல்வாக்கோ, என்னுடைய பொசிஷன் என்ன பண்ண முடியாது. எதுவும் அதற்கு ஈடாகாது. நத்திங் கேன் பி ஈக்குவல் டு தட். அவர் நம்முடைய கிரியையின்படி அல்லாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுக்கு நம்மை அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். பரிசுத்த அழைப்பினால் அழைக்கும் என்ன சொல்றாரு, மரணத்திலிருந்து நம்மளுக்கு ஜீவனை கொண்டு போகிறார். இம்மார்டாலிட்டி அழியாமையிலிருந்து அழியாமையும் ஜீவனையும் அழியாமை நீங்கி சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். All that is corrupt in me, everything it disappears. இந்த உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே நம்மை முன்குறித்து அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவருடைய சித்தத்துக்கு முதலாவது நாம் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் எல்லாத்துக்கும் நம்ம பார்க்க 3 பாத்திரங்களை பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஒரு சித்தம் ஆண்டு வச்சிருக்கு. நம்ம வேஸ்ட் நம்ம சொல்ல முடியாது. நம்ம சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல. இஸ்ரேல் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை தனிமையான வாழ்க்கை அல்ல. சுயநலமான வாழ்க்கை அல்ல. தன்னலமான வாழ்க்கை அல்ல. இஸ்ரேல் வாழ்க்கையானது தனிமையான வாழ்க்கை அல்ல. தன்னலமான வாழ்க்கை அல்ல. சுயநலமான வாழ்க்கை அல்ல. தேவனுடைய சித்தத்தை செய்கிற வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் யூதனுடைய வாழ்க்கையும். அது சுயநலத்துக்கு அல்ல. அது அக்கிரமக்காரனுடைய வாழ்க்கை. எபிரேயர் 3 அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 3 அதிகாரம் 3 அதிகாரத்தில் 1, 2, 3 வாசித்து பாருங்கள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டாக்கிய பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். நமக்கு முன்மாதிரியாக 2 பேர், மோசேயும் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார். இப்ப என்ன சொல்றாரு, பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய நாம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். We are called partners in the heavenly realms, heavenly calling. That is why he calls us the holy brothers. பரிசுத்த சகோதரர்களே, பரம அழைப்பிற்கு பங்குள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பு நம்ம சொல்றது, அந்த அழைப்புல யார் நமக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால அவரை நீங்கள் கவனித்து பாருங்கள். மோசையை காட்டிலும், மோசையை கர்த்தருடைய வீட்டில் உண்மை உள்ளவனாக இருந்தான், அதை காட்டிலும் இவர் மேன்மையாயிருந்தார், மகிமையாயிருந்தார். ஏன்னா இவரே தேவனாக இருந்தார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணவர் தேவன். எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறவர் தேவன். அந்த தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அப்போ அந்த தேவன் கட்டின உண்டு பண்ணின எல்லாவற்றிலும் அவர் உண்மையா இருந்தார்.
அந்த உண்மையாய் இருந்தவருக்குள் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அவர் சித்தப்படி அழைத்திருக்கிறார். அவர் சித்தத்தை நிறைவேற்ற அழைத்திருக்கிறார். அவர் நம்மை அதற்காகவே ஏற்படுத்தினார். சொல்றாரு, அவரையே கவனித்து பாருங்கள். 1 பேதுரு 1 அதிகாரத்துக்கு வாருங்கள். 1 பேதுரு 1 அதிகாரம், அதை வாசிச்சுட்டு 1 பேதுரு 1 அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கபத்தோக்கியா, ஆசியா, பித்தானியா தேசங்களில் சிதறியிருக்கிறவர்களில் பிதாவாக தேவனுடைய முன் அறிவின்படியே, நல்ல பிதாவாக தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. நம்ம எல்லாம் பரதேசிக்கு தாங்க. நம்மெல்லாம் யாரு? பரதேசிக்கு தான். நான் சொல்ல, நான் தெய்வம் தான். இந்த பரதேசியை என் தேவன் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு? பிதாவாக தேவனுடைய முன் அறிவின்படி ஆவியான பரிசுத்தமாக்குறதுனாலே கீழ்ப்படிதல் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எப்ப தெரிந்து கொண்டார்? நம்மளை குறித்து அவர் முன் அறிவு இருந்திருக்கிறது. எப்போ? உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே. God did not choose that is perfect. நல்ல பர்ஃபெக்டா இருந்துட்டு சம்பூர்ணமா இருந்து பரிபூர்ணமா இருந்த ஒரு பொருளை கர்த்தர் யூஸ் பண்றது இல்லை. என்ன சொல்ற? பரதேசிகளாக, நான் பரதேசிகளாக ஊழ்ந்து பரதேசியை சுற்றிக்கிட்டு இருந்தோம், பரதேசியில பாவிகளாக இருந்தோம், பரதேசி உலகத்தில் இருந்தோம். இந்த பரதேசியை சுற்றி கொண்டிருந்த என்னை, தெரிந்து கொண்டிருந்த என்னை என்ன பண்றார்? அவர் என்னை அறிகின்ற முன் அறிவினால் என்னை, அவர் பரிசுத்த இரத்தத்தினாலும் ஆவினாலும் என்னை தெரிந்து கொண்டார். He knew us, foreknew us, the foreknew knowledge of God about me and you. About me and you. All that we have to do is that commit to Him for His purpose as an appointed person. நம்ம என்ன செய்யறதுக்காக? அவர் கரத்தில் அவர் நம்ம நியமிக்கப்பட்டவராக, அவர் நம்ம நியமித்தவராக, நம்ம ஏற்படுத்தினவராக, அவர் சித்தத்தின்படி செய்கிறவராக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய சித்தம், அவர் இந்த உலகத்து இந்த பூமியில் எதை செய்ய வேண்டும் என்றாலும் அவர் நம்மை வைத்துதான் செய்வார். இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கலன்னா என்னை எப்படியா தோய்ஞ்சி பேய்ஞ்சி ஏதாவது செஞ்சு ஒரு காலகட்டத்தில் என்னை உடைத்து என்னை உருவாக்கும் தேவன் அவர். ஆனால் சத்தத்தை கேட்டு நான் ஒப்பு கொடுப்பேன் என்றால் என்னை என்ன பண்றாரு? என்னை புடமிட்டு என்னை நிரப்பி நடத்தும் தேவனாக இருக்கிறார். Either I submit now that He will make me, fill me and use me. If I don't submit, but He will break me and use me. நம்மை உடைத்து உருவாக்குவார். அதில் அவர் உறுதி உள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்? அவர் நம்ம எப்படி தெரிந்துட்டார்? நம்மை குறித்து முன் அறிவினால் அறிந்திருக்கிறார். The foreknowledge about you and me. ஏன்? பரலோகத்திலும் பூலோகத்திலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சகலம் ஒப்புரவாக்கப்படுவதற்கு நீங்களும் தேவை, நானும் தேவை, திருச்சபைகளும் தேவை, எல்லோரும் தேவை. கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்களே, கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே, கர்த்தரால் கனி கொடுக்கிற வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, நல்லா அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அதை கர்த்தர் நிறைவேற்றிய தீர்வார். ஒரு 3 பாத்திரங்கள் சொல்லி அநேக காரியங்கள் பேசலாம். ஆனால் 3 முக்கியமான பாத்திரங்கள் சொல்லி அது பிறகு ஜெபிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது எஸ்தரை குறித்து நாம் பார்க்கலாம். எஸ்தர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எஸ்தர் தாய் தகப்பனை இழந்த ஒரு மகள். அவள் மாமா வீட்டில் வளர்ந்தவள்.
அந்த வளரும் பொழுது அப்பொழுது எஸ்தர் அந்த சூசா ராஜா ராணியானவர் தள்ளப்பட்டு அவள் ஒதுக்கப்பட்டால், வெளியேற்றப்பட்டால். அப்பொழுது அடுத்த ராணிக்கான ஒரு பொசிஷன், அந்த ராணி தகுதிக்காக அநேக பெண்கள் ஊரில் மட்டும் இல்லை, இந்த அநேக தேசங்களிலிருந்து சூசா ராஜா வந்து 127 தேசத்திற்கு ஆளுகை செய்து கொண்டிருந்தார். அப்போ அது 127 தேசங்களில் வந்து அநேக பெண்கள், வாலிப பெண்கள் எல்லாம் கூடி சேர்ந்தார்கள். அப்பொழுது மொர்தெகாய் வீட்டிலே இந்த எஸ்தர் வளர்ந்து கொண்டிருந்தாள், தாய் தகப்பனை இழந்து. இந்த எஸ்தர் என்ன பண்றாரு? தேவன் தம் சித்தப்படி அங்கு வைத்தார். தேவன் தன் அனாதி தீர்மானத்தின்படியே என்ன பண்றார்? எஸ்தரை அரண்மனைக்கு கொண்டு போகிறார்கள். எதுக்காக கொண்டு போறாரு? எஸ்தர் ராஜாத்தின்னு எல்லாம் சொல்றாங்க. எதுக்காக தேவன் அங்க கொண்டு போனாரு? லட்சக்கணக்கான வாலிப பிள்ளைகளுடைய அவளுக்கு முன்பாகவே கர்த்தருடைய கிருபையும் தயவும் எஸ்தர் மீது ஏன் விழுந்தது? ராணியாக ஆக்குவதற்காகவா? அழகுபடுத்துவதற்காகவா? சிங்காரிப்பதற்காகவா? அந்த அழகை கொடுத்தது தேவன். உங்களுக்கு எனக்கு அழகையும் அறிவையும் கொடுத்தது தேவன். அப்ப எஸ்தருக்கு என்ன பண்ணாரு? அப்ப எதற்காக எஸ்தர் அங்கு நியமிக்கப்பட்டார்? அப்ப எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தருடைய தயவு எஸ்தர் மீது விழுந்தது. கர்த்தருடைய தயவு எஸ்தர் மீது விழும் பொழுது மனுஷனுடைய தயவும் எஸ்தர் மீது விழுந்தது. அப்ப இந்த 2 தயவும் வரும் பொழுது லட்சக்கணக்கான போட்டிகள் இருக்கலாம், ஆயிரக்கணக்கான போட்டிகள் இருக்கலாம். ஆனால் எப்பொழுது கர்த்தருடைய சித்தத்துக்கு அங்க இருக்கிறோமோ அது எல்லாம் என்ன பண்ணும்? தள்ளிவிடப்படும். அதெல்லாம் நமக்கு தள்ளிடும். என கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றப்படும். என்ன கர்த்தருடைய சித்தம்? எஸ்தரை வைத்து ராஜாத்தியாக வைத்து, அந்த ராஜாத்தியாக வைத்து அதன் மூலமாக, ஏனென்றால் 127 தேசங்களில் ஆமான் என்ற ஒரு மந்திரியானவன் ராஜா கிட்ட என்ன பண்ணிருக்கான்? சீல் வாங்கியிருக்கிறான். எல்லா யூதர்களும் கொலை செய்யப்பட வேண்டும், யார் உயிரோடு இருக்கக்கூடாது. எவ்வளோ? 127 தேசங்கள், இந்தியாவிலிருந்து கஷ் வரலாம். அப்படிதான் போட்டிருக்கிறது. அப்ப தேவன் தன்னுடைய சித்தத்தை கொண்டு வந்து அக்கிரமக்காரன், நம்ம யோபு 36 படிச்சோம் பார்த்தீங்களா? அக்கிரமக்காரன், துர்மார்க்காரன் அழிந்து போவான். அவன் அழிய வேண்டும் என்றால் கர்த்தருடைய நீதிமான்களை கர்த்தர் உயர்த்த வேண்டும். யார் நீதிமான்கள்? கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஒப்பு கொடுக்கிறவன் நீதிமான்களாக உயர்த்தப்படும் பொழுது அக்கிரமக்காரனும் துர்மார்க்காரனும் அழிந்து போவான். அப்போ கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்காக எஸ்தரை தேவன் ராஜாத்தியாக உயர்த்துகிறார், அழகுபடுத்தி. 4வது அதிகாரத்தில் வரும் பொழுது 14வது வசனம், 4வது அதிகாரம், எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கலாம். அங்க என்ன சொல்றாரு? அங்க ஒரு முக்கியமான சில வசனங்களை வாசித்துட்டு அப்ப மொர்தெகாய் எஸ்தரிடத்தில் சொல்கிறார், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உன்னை ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். என்ன சொல்றீங்க? நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்வுக்கு மறுபடியும் சொன்னார், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார்.
ஹல்லேலூயா. பாருங்க, எஸ்தருக்கு உண்ட வைராக்கியம். மொர்தெகாய் என்ன சொல்றாரு? நீ எங்க ராஜ மேன்மையில் இருக்கிறது யாரு காரணம்? கர்த்தர் நியமித்த அந்த சித்தத்தின்படி, கர்த்தர் நியமித்த சித்தத்தின்படி நீ ராஜ மேன்மையில் உட்கார்ந்து இருக்கிறாய். இன்றைக்கு நம்ம எந்த ஒரு தகுதியில் இருக்கலாம், நல்ல ஆஸ்தி, அந்த சொன்னபடி எல்லா ஆஸ்தி அந்தஸ்து எல்லா தகுதி உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் எல்லா தகுதிக்கும் யார் வைத்தது? அந்த தகுதி யார் கொடுத்தது? தேவன் மாத்திரம் கொடுத்தார். அந்த தகுதியை தேவன் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்த அந்த தகுதி, அந்த தகுதியை நான் என்ன பண்ணணும்? தேவனுக்காக முதலாவது பயன்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக பயன்படுத்த வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக பயன்படுத்த வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்திற்காக பயன்படுத்த வேண்டும். கர்த்தருடைய சித்தப்படி நாம் பயன்படுத்த வேண்டும். அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மொர்தெகாய் சொல்றாரு, நீ எலும்புல இப்போ நீயும் உங்க அப்பா குடும்பம் என்ன ஆயிரும்? வீணா போயிரும். நீ உன்னை கர்த்தர் அந்த ராஜ மேன்மைக்கு வைத்திருக்கிறது இப்படிப்பட்ட காலத்திற்கு தான். எஸ்தர் என்ன சொன்னா, நம்ம சில பேர் என்ன செய்வோம்? எப்பா நான் எப்படியோ எங்கள் அப்பா அம்மா செத்து போயிட்டு ஏன்னா ஒன்றுமில்லாத வாழ்ந்துட்டு இருந்த என்னை ராஜாத்தியை உட்கார வச்சுட்டு நான் இப்போ அழகாக இருக்கிறேன், எல்லாம் அலங்காரம் பண்ணுறதுக்கு எனக்கு 10 பேர் இருக்கிறாங்க, என்னை அலங்காரம் பண்ணுறதுக்கு அநேகர் இருக்கிறாங்க, ராஜா முன்னாடி போய் நான் அழகாக போய் நிற்கிறத காட்டிலும் எனக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவனை வேண்டுறேன் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கலாம். அதில் எஸ்தர் நான் சொன்னா, போய் சொல்லு, சூசாவில் இருக்கிற யூதர்லாம் சேர்த்து எனக்காக 3 நாள் உபவாசம் பண்ணுங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஜனங்களுக்காக தேவ சித்தத்தை நான் செய்ய நான் முன்னேறுவேன். வாசித்து பாருங்க, 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அது செய்தபடினால தேவன் யூதர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆமோன் அவன் போட்ட தூக்கு மேடையில் 75 அடி அதோடைய ஆழம். ஏன்? தூக்கு மேடையில் போட்டு அவன் செத்ததுக்கு அப்புறம், அந்த ஆள் செத்ததுக்கு அப்புறம் அவனுடைய பாடி கீழே விழும் பொழுது எலும்பெல்லாம் துண்டாகி சுக்குநராய் விழணும். இந்த மாதிரியான கொடூரமான எண்ணங்களை வைத்து எப்படியாவது யூதனை அழிக்கணும்னு சொல்லி, இன்னைக்கு அதே போல கிறிஸ்துவர்களை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி, இன்னைக்கு கிறிஸ்துவத்தை அழிக்கணும்னு சொல்லி அநேகர் இன்னைக்கு கங்கணம் கட்டிட்டு இருக்கிற வைராக்கியம் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு எஸ்தரை எழுப்பினது போல உங்களையும் என்னும் எழும்ப சொல்கிறார். கர்த்தருடைய சித்தம் எஸ்தருடைய வாழ்க்கையில் நிறைவேறிட்டு, கர்த்தர் சொன்னா, நான் செத்தாலும் போல நான் ராஜாக்கு முன்னாடி போய் நிற்பேன். என்ன ஆயிற்று? கர்த்தருடைய கிருபை இறங்கியது, கர்த்தருடைய அனுகிரகம் இறங்கி அங்க விடுதலை ஆக்கப்பட்டு. யார் விடுதலை ஆக்கப்பட்டாங்க? எந்த கட்டளையா அந்த ராஜா ஒப்பு கொடுத்தாரோ அதை மாற்றி யாருக்கு தூக்கு மேடை கட்டினானோ, தூக்கு மேடை கட்டின அந்த தூக்கு மேடையிலும் அவனும் அவன் குடும்பத்தினாரும் அவனுடைய சம்பந்தப்பட்ட எல்லாரும் அந்த தூக்கு மேடையில் தள்ளப்பட்டார்கள். இது சரித்திரம். ஏன்னா இன்றைக்கும் அந்த விழாவை தான் உலகம் முழுவதும் இருந்த யூதர்கள்லாம் பூரிம் என்ற பண்டிகையை கொண்டாடுவார்கள். இன்றைக்கும் அந்த பூரிம் பண்டிகையை நினைவு வைத்து கொண்டாடுகிறார்கள். என்னைக்கு செஞ்சது? 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த அந்த நிகழ்ச்சியை இன்றைக்கும் பூரிம் என்ற பண்டிகை கொண்டாடுகிறார்கள். அப்ப என்னன்றது? அன்றைக்கு எஸ்தர் ஒரு காரியத்தை தன் ஒப்பு கொடுத்து அவர் வைராக்கியமாய் செய்ததை, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றதை இன்று வரையிலும் அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்கிறார்கள். அதே போல கர்த்தருடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேற்றும் பொழுது நாம் உயிரோடு இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அது என்றென்றைக்கும் அது அனுபவிக்கப்படும், பேசப்படும். ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? 2வது தாவீது குறித்து நாம் வாசிக்கிறோம். தாவீது குறித்து வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 16 அதிகாரத்துக்கு தயவு செய்து வாருங்கள். 1 சாமுவேல் 16 அதிகாரம். 1 சாமுவேல் 16 அதிகாரம். ஒன்று சாமுவேல் 16 அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வேதத்தை நாம் தெளிவாக பார்க்கலாம். வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கிறார்.
சரிங்களா? அப்படியே நம்ம கீழே வரும்போது ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான், அவனும் இல்லை. அப்போ இப்படி ஈசாய் தன் குமாரில் 7 பேரையும் குமாரில் 7 பேர் சாமுவேலுக்கு முன்பாக கொண்டு கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்கள் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாய்க்கு கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோரும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா என்று அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தான். அவன் சிவந்த மேனியும் அழகு கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. சரி, மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் நீங்க கடந்து வாசிச்சு கொள்ளுங்க. வாசிக்கும் போது பாருங்க, தாவீதை தேவன் தேர்ந்தெடுத்தார். ஆடு மேய்க்கிறவன், மற்ற 7 பேர் நல்ல ஹைலி குவாலிஃபைடு, அவங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு வேற விஷயம். ஆனால் தாவீதை தேர்ந்தெடுத்ததற்கு, இஸ்ரவேலுக்கு ராஜாவாகி கர்த்தருடைய சித்தத்தை செய்து, ஏன்னா தாவீது தேவனுடைய இருதயத்தின்படி வாழ்கிற ஒரு மனுஷன். அவன் தாவீது பாவம் பண்ணாரு, தப்பு பண்ணாரு. ஆனால் அவர்கிட்ட என்ன கிடையாது? முரட்டாட்டத்தனம் கிடையாது, வணங்கா கழுத்து கிடையாது, அவருக்குள்ள அசுத்தம் கிடையாது, அவருக்குள்ள அக்கிரமங்கள் கிடையாது. எல்லாவற்றிலும் கர்த்தரிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து, தன் பாவங்களை ஒப்பு கொடுத்து, அறிக்கையிட்டு, மனம் திருந்தி, மனம் மாறி, தன்னை அர்ப்பணித்து, தேவனுக்கு முன்பாக முழுமையாக ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன். ஆனால் தான் தேவனுக்கு பிரியமா இருந்தது. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? அநேகர் என்ன செய்யறாங்க? முரட்டாட்டுத்தனம், வணங்கா கழுத்து, எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவன் பக்கத்து. இங்க வாசிக்கிறோம், தாவீதுடைய கீழ்ப்படிமையை தேவனுக்கு பிரியமா இருந்தார். அதான் நீதிமான் என்று அழைக்கப்பட்டார். அப்ப அபிஷேகம் ஊற்றின உடனே ஆவின் வல்லமை தாவீதுக்குள் நிரம்பி, கர்த்தர் தாவீதை பயன்படுத்த, தன் தீர்மானத்தின்படி பயன்படுத்த ஆரம்பித்து. நமக்கு எல்லாம் தெரியும் தாவீது மூலமா தேவன் என்னென்ன செய்தார் என்று சொல்லி. 2 ராஜாக்கள் 15:4 வாசிக்கும் பொழுது, அப்போ தேவன் சொல்றாரு, அபிஜா கிட்ட சொல்றாரு, தாவீதுனுடைய குடும்ப விளக்கு எரிய வேண்டும் என்று நான் என்ன பண்ணேன், அதை நான் செய்வேன் என்று ஒரு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். தாவீதுக்கு ஒரு உடன்படிக்கை. என்னது உடன்படிக்கை? குடும்ப விளக்கை எரிய வைப்பேன். ஏன்? தாவீது பார்த்தீங்கன்னா, தேவன் பிரியப்பட்ட எல்லாவற்றையும் செய்தபடினால தேவன் சொல்றாரு, தாவீதின் குடும்ப விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும். 2:13 வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? உப்பு உடன்படிக்கை தாவீதோடு வைத்திருக்கிறேன். கர்த்தர் வைத்திருக்கிற உப்பு உடன்படிக்கை பார்த்தீங்கன்னாக்க, உப்புடைய சாரம் என்றைக்கும் இருக்கும், உப்புடைய வல்லமை இருக்கும், உப்புடைய தன்மைகள் இருக்கும், உப்பு என்றைக்கும் குறைபடாது, அந்த உப்புடைய கிரியைகள் எல்லாம் நிறைவேற்றும். அப்போ தேவன் வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கை தாவீதோடு என்னவா? உப்பின் உடன்படிக்கை போல. அதே போல பார்க்கும் பொழுது தாவீது சங்கீதம் 57 வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 57 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 57 கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலை வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். என்ன ஒரு பெரிய எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற. அப்போ கர்த்தர் நமக்காக என்னென்னலாம் செய்து முடிக்க வேண்டுமோ என்ன சொல்றாரு? உன்னதமான தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் செய்கிறேன். என்ன ஒரு விண்ணப்பம் பாருங்க. அப்ப தேவன் தாவீதுக்குள்ள கர்த்தர் ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். அந்த சித்தத்தை என்ன சொல்றாரு? எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற அந்த தேவனாகிய உன்னதமானவரை நோக்கி நான் விண்ணப்பம் செய்கிறேன். அப்போ உங்க என் வாழ்க்கையில கர்த்தர் அந்த சித்தத்தை வைத்து அந்த நியமித்தபடியே அதை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு தஞ்சமா இருக்கிறார். அவர் சட்டை நமக்கு என்ன பண்றாரு? அட்டைக்கலம் புகுந்து என்ன சொல்றாரு? எல்லா அது என்னது?
விக்கினங்கள், அதாவது அழிவின் காரியங்கள் எல்லாம் நம்மை கடந்து போகும் வரையில நம்மை காத்து கொள்ளும்படிக்காக சிறையில் காத்துக்கொள்ள ஏன் நமக்காக ஏற்படுத்தின எல்லாவற்றையும் முடிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் என்பது. சங்கீதம் 138க்கு வாங்க. சங்கீதம் 138க்கு சங்கீதம் 138க்கு வரும் பொழுது அப்போ அங்க என்ன சொல்றாரு பாருங்க. நீங்க முழுச பார்த்து வாசிச்சு பாருங்க. நான் கடைசி 2 வசனத்தை வாசித்து, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ்விடாதிருப்பீராக. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். கர்த்தாவே, உமது கிருபையை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ்விடாதிரும். தாவீது சொல்றது பத்தி இக்கட்டான எதிரிகள் சூழ்ந்து இக்கட்டான சூழ்நிலும் அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை ஆண்டவரே என்னை குறித்து நீங்க என்ன வச்சிருக்கீங்க, ஒரு எனக்காக நீர் ஏற்படுத்தினவைகளை யாவையும் செய்து முடிக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். அது எனக்கு உண்டாகும், நன்மை உண்டாகும். தாவீதுடைய கடைசி காலங்களில் பார்க்கும் பொழுது யுத்தம் கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் இருந்தார். அது மட்டுமல்ல, அவர் என்ன பண்றாரு, அவர் தன் முற்பிதாக்களோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு சுகத்தோடு நலத்தோடு ஆரோக்கியத்தோடு போய் சேர்ந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இது தேவன் தமக்காக ஏற்படுத்தின எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தேவன் அவரை மட்டுமல்ல, அவர் தலைமுறையும் அவர் விசாரித்து நடத்துகிறார். 3வது நபர் பவுலை குறித்து நான் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பவுல் இவ்வாறு கூறுகிறார், நான் என்ன பண்ணேன், நான் கட்டளைகளை பின்பற்றினேன், எல்லாவற்றையும் நான் பின்பற்றினேன். அது மட்டுமல்ல, என்ன பண்ணேன், நான் திருச்சபைகளை நான் என்ன பண்ணேன், நான் முறியடித்தேன். பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் திருச்சபைகளை உடைத்தேன், எல்லாவற்றையும் நான் சகலவற்றுக்கும் அதிகாரியா இருந்தேன். எல்லாம் சொல்றாரு, எனக்கு எல்லாம் இருந்தது, ஆகிலும் எனக்கு இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். தன் அதிகாரத்தையும் சரி, தன்னுடைய ஆளுகையும் சரி, தாம் நீதியாய் நடந்த காரியம் சரி, தான் பின்பற்றின வழக்கங்களும் சரி, தான் கீழ்ப்படிந்த அவர் நடத்தின எல்லா காரியங்களும் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் நான் லாபமா எல்லாம் எனக்கு என்ன லாபத்தை கொடுத்து, ஏன்னா நான் ஒரு அதிகாரியா இருந்தேன், எனக்கு ஒரு பொசிஷன், நல்ல ஒரு பொசிஷன் இருந்தது, அது எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் நஷ்டமா எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மையாக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கொள்கிறேன். நல்ல கவனிங்க. அப்போ பவுல் என்ன சொல்றாரு, என்னுடைய பொசிஷனோ என்னுடைய அறிவோ நான் இந்த உலகத்தில் சம்பாதிச்சது எதுவுமே கிடையாது. அதனுடைய அறிவை காட்டிலும் கிறிஸ்துவையே அறிகின்ற அறிவை நான் மேன்மையாக கருதுகிறேன். கிறிஸ்துவை அறிகின்ற அறிவை அதை காட்டிலும் மேன்மையாக இந்த உலகத்துடைய காரியங்கள், உலகத்துடைய கிரியைகள், உலகத்துடைய சம்பவங்கள், உலகத்துடைய வழக்கங்கள், உலகத்துடைய கிரியைகள் எல்லாம் கிருவு எல்லாம் என்ன பண்ண முடியாது, கிறிஸ்துவை அறிகின்ற அறிவை அது எதுவுமே மேன்மையானது கிடையாது. மேன்மையானது அப்போ சொல்லி நான் இது வரல இவ்வளோ வருஷம் நான் சம்பாதிச்சது எல்லாம் என்ன பண்ணுறேன், அதை நஷ்டமாக நான் எண்ணுகிறேன். என்றால் அதை விட மேன்மையானதை நான் பற்றி கொண்டேன், அதை விட மேன்மையானதை நான் தெரிந்து கொண்டேன். எதை தெரிந்து கொண்டேன், அவர் என்னை தெரிந்து கொண்டு அவர் சித்தத்துக்காக என்னை பயன்படுத்துகிறபடினால, என்னை ஏற்படுத்துகிறபடினால என்னுடைய எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுறேன், நான் நஷ்டமாக கருதிய லாபம் தான் எனக்கு என்ன பண்ணுறது, நஷ்டமாக கருதி கிறிஸ்துவின் மேன்மை அறிகின்ற அறிவில் நான். அப்ப என்ன சொல்ற 14 சொல்லும்போது, சகோதரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி
கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பலம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தேடுகிறேன். ஆகையால் நம்மில் தேடுகிறவன் யாவரும் இந்த சிந்தையாக கடவனாக. எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையா இருந்தால் அது தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப என்ன சொல்றாரு? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ கிறிஸ்துவால் அதை எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ கிறிஸ்துவானால் நான் என்ன பண்ண, அதற்காக நான் தொடர்ந்து ஓடுவேன். பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி ஓடுவேன். எதுக்கு ஓடுவேன்? நான் லக்கையை நோக்கி ஓடுவேன். அந்த லக்கையை பெற்றுக்கொள்ளும்படிக்காக ஓடுவேன். அந்த லக்கையை நான் நோக்கி ஓடும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? நான் நிச்சயமாக பெற்றுக்கொள்வேன். ஏன்? அவர் சித்தத்துக்காக நான் அழைக்கப்பட்டு நான் பிடிக்கப்பட்டேன். அந்த சித்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகிய நம்மில் தேவன் யாரும் இந்த சிந்தையாக இருக்கக்கூடும். எந்த காரியம் இந்த சிந்தையாக இருக்கக்கூடும். நம் தேவன் யார் தேவனவங்க? தேவனை அறிந்தவர்கள், தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் அந்த சிந்தை உடையவர்கள். நீங்களும் நானும்போ அந்த சிந்தை உடையவர்கள். வேறு சிந்தை கிடையாது. அது ஒரே ஒரு சிந்தை தான். அந்த சிந்தைக்கு உடையவனாய் உண்டு. அந்த சிந்தைக்காக நாம் இருக்கிறபடினால நம்மை தேவன் ஏற்படுத்தினார், தெரிந்து கொண்டார், அழைத்திருக்கிறார். அவர் சித்தத்தை செய்வதற்காக. அது நமக்கு நன்மை உண்டாகும். இன்னும் ஒரு வருஷத்தை படிச்சு பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக பவுல் இவ்வாறு கூறிய 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நான் நல்ல போராட்டத்தை நானும் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவரும் அதை என்ன பண்ணுவாங்க? தந்தருளுவார். எனக்கு அவர் பிரசன்னமாவது யாவரும் அதை எனக்கு மாத்திரம் அல்ல. அப்ப என்ன சொல்றாரு? பவுலே சொல்றாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன், எதற்காக அழைக்கப்பட்டேன், எதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக தேவனை ஏற்படுத்தினாரோ அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அது எல்லாவற்றையும் என்ன பண்ண, நான் நிறைவேறியாற்று. இப்போ நான் கடந்து போகிறேன். எதற்காக? எனக்கு ஒரு நிச்சயம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள உண்டாகணும். எனக்குள்ள நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை உண்டாயிருக்கும் பொழுது அப்ப என்ன சொன்ன, தைரியமாக எனக்கு மட்டுமல்ல விசுவாசிக்கிற அனைவருக்குமே, உங்களுக்கும் எனக்கும் அது உண்டாயிருக்கும். உங்களுக்கும் எனக்கும். இந்த உலகத்தை நம்ம எப்படி வாழ்றோன்ற இல்லைங்க, இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோம், இந்த உலகத்தை நம்ம எப்படி முடிக்கிறோம், இந்த உலகத்தை முடிக்கும் பொழுது எனக்கு எப்படிப்பட்ட கிரீடம் கிடைக்க போகிறது, அதுதான் நமக்கு முக்கியமானது. அப்போ நம்முடைய எந்த தகுதியில் இருந்தாலும் சரி, எந்த பொசிஷன் இருந்தாலும் சரி, எந்த எதில் இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு ஒரு சித்தத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதை ஏற்படுத்தி வைத்து அந்த சித்தத்தை நம் வாழ்க்கையில் முடியும் பொழுது நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நான் விசுவாசத்தை கடைபிடித்தேன் சொல்லலாம், நான் ஓட்டத்தை முடித்தேன் சொல்லலாம், நான் ஜெயத்தோடு முடித்தேன் சொல்லலாம், நான் நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன் என்று நாம் தைரியமாக சொல்லலாம். சங்கீதம் 92 தயவுசெய்து திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 92 12 சங்கீதம் 92 12. நீதிமான் பனையை போல செழித்து லேபானுடைய கேதுரை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்று என் கண்மலாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாய் இருப்பார்கள். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். நீதிமான் பனையை போல இருப்பான். அவருடைய சித்தத்துக்கு நீங்கள் நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது பனைமரம் போல நாம் இருப்போம். லேபானன் கேதுருகளைப் போல உயர்ந்திருப்போம். தேவன் நம்மை உயர்த்தி இந்த பூமியில் வைத்திருப்பார். இம்மையிலும் மறுமையிலும் நம்மை ஏற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் நாட்டப்பட்டவர்கள் என்று தேவன் சொல்லுவார். கர்த்தருடைய ஆலயத்திலே, அப்படின்னா கர்த்தருக்கு சமூகத்தில், கர்த்தருக்கு முன்பாக நாம் நாட்டப்பட்டவர்கள். எதுவும் நம்மை அசைக்க முடியாது. நாம் என்றைக்கும் செழித்திருப்போம்.
என்னுடைய செழிப்பையோ என் கிட்டையோ எந்த பிசாசும் வர முடியாது. ஏனென்றால் நான் தேவனால் நாட்டப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். அப்ப நமக்கு என்ன சொல்லும்? கர்த்தர் உத்தமர் என்று, என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்று நாம் உறுதியாக சொல்லுவோம். அது மட்டுமல்ல, அவர்கள் முதிர் வயத்திலும் கனிதரும் ஒரு வாழ்க்கையும் பசுமையும் புஷ்டியும் இருப்பார்கள். பசுமைனாக்க நமக்கு உண்டான அபிஷேகமும் நமக்கு உண்டான பலமும் தேவன் நம்மிடத்திலிருந்து பறித்து கொள்ள மாட்டார். நிறைமுடி காலத்திலும் கனித்தரும் ஒரு வாழ்க்கை. எவ்வளவு வயசா இருந்தாலும் சரி, நம்முடைய அபிஷேகம் குறைந்து போகாது, நம்முடைய வல்லமை குறைந்து போகாது, நம்மிடத்திலிருந்து கிரியைகள் வழிகள் குறைந்து போகாது. கர்த்தருடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஜபிக்கலாமா? வாழ்க்கை ஒப்பு கொடுக்கலாம். இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் நம்முடைய சுற்றி, தேசத்தை சுற்றி, உலகத்தை சுற்றி, இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே, நொறுக்கப்படுகின்ற சூழ்நிலையிலே நமக்கு ஒரே ஒரு வழி. பவுல் சொன்னது போல, தாவீது சொன்னது போல, எஸ்தர் சொன்னது போல, யோபுல எலியு சொன்னது போல, தேவன் நம்மை புறக்கணிக்க மாட்டார். அவர் நம்மை ஏற்படுத்தினார், நம்மை அழைத்திருக்கிறார், அவர் சித்தப்படி நம்மை உருவாக்கியிருக்கிறார். ஆண்டவரை நடத்தும் என்று அர்ப்பணித்து பாருங்க. தேவனை முன்னால் வைங்க, மற்ற காரியங்களை பின்னால் வைங்க. அவர் நீதியை தேடுங்க, மற்றதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். அவரையே சிந்தித்து பாருங்கள், மற்றதெல்லாம் கூட்டி பின்னால் கொடுக்கப்படும். அவரை நோக்கி பார்க்கலாம், கிறிஸ்துவை நோக்கி பார்க்கலாம். நம்மை பிடித்து கொண்டிருக்கிறார் அவர். அவரை நோக்கி நாம் பார்த்து முன்னேறி போகும் பொழுது நமக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். நாம் அந்த பனைமரத்தை போல நாம் உறுதியாக ஸ்ட்ராங்காக இருப்போமே தவிர, நாம் எதுவும் நம்மை காற்றோ மழையோ புயலோ உஷ்ணமோ எதுவும் நம்மை அசைக்காது. அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர், கனிக்கெடுக்கும் ஒரு வாழ்க்கையாக வாழ வைத்திருக்கிறீர், எங்களை ஏற்படுத்தியிருக்கிறீர் உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக. தாவீது சொன்னது போல, எஸ்தர் சொன்னது போல, பவுல் சொன்னது போல, ஆண்டவரே நிறைவேற்றி சம்பூர்ணமாய் எல்லாம் முடியும் பொழுது, பவுல் அந்த நம்பிக்கையோடு எனக்கு ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. தாவீது தன் முற்பிதாக்களோடு சேர்த்துக்கொள்ளார் சமாதானத்தோடு. எஸ்தருக்கும் அப்படிப்பட்ட நன்மை உண்டாயிருக்கும் என்று விசுவாசிக்க எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தாரும். இந்த பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை தாரும். உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும். இந்த உலகத்தில் வாழ்ற எந்த குறைவும் இராதபடிக்கு சம்பூர்ணமாக நடத்தும். கர்த்தருடைய சித்தம் மேன்மையாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அறிகின்ற அறிவு மேன்மையாக இருக்கட்டும். உங்களுடைய சித்தத்தை முதலாவது வைத்து அதன் பிறகு இந்த உலகத்தை பின்னாக உலகத்தை வைக்கும் பொழுது எல்லா தேவைகளும் சந்தியும், காத்துக்கொண்டும் வழி நடத்தும். ஜெயத்தை தாரும். எஸ்தருக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன், யூதர்களுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன், சித்தவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி இவர்களுக்கும் ஜெயத்தை தாரும். தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன், இவர்களுக்கும் அந்த ஜெயத்தை தாரும். தகப்பனே, பவுலுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன், பவுலோடு இருந்த ஆண்டவரே மகிமையாய் முடித்த தேவன், ஓட்டத்தை முடித்து வைக்க தேவன், இவர்களையும் நல்ல ஓட்டத்தை முடிக்க வைக்கட்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறக்கவே மாட்டேன். ஆமேன். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவன் தன் முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்வாராக. தேவன் உங்கள் மீது கிருபையாய் இறங்குவாராக. தேவனுடைய தயவு உங்கள் மீது இருப்பதாக. கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்குள் இருக்கட்டும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு ஜீவியுங்கள், சாட்சியாய் வாழுங்கள், அவர் சித்தத்தை செய்யுங்கள், மேன்மையான காரியத்தை யோசித்து பாருங்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆமேன்.